சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம ப்ராஜெக்டை முடிச்சிட்டோம். அண்ட் நான் இப்போ இதுக்கிட்ட எடுத்துகிட்டு வரும்போது ரீடிங் சேஞ்ச் ஆகுது, நீங்களே பார்க்கலாம். இப்போ 300, 400. ஹலோ கைஸ். ஹை கைஸ். இந்த ப்ராஜெக்ட் நம்ம கூட பண்ணுறதுக்காக நம்ம கூட இருக்கிறது மிஸ்டர் டேனியல். நான் தான் டேனியல். ஆமாம், எதுக்கு வந்தாலும் தெரியாது, நான் வந்திருக்கேன். ஓகே, அடுத்து இதை வந்துட்டு நம்ம வாங்கிட்டு வந்த ப்ராடக்ட் எல்லாம் பிரித்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம இந்த பிரெட் போர்டில் இது எல்லாத்தையுமே பேஸ்ட் பண்ண போகிறோம். ஏன்னா இது ஒரு ஸ்கூல் லெவல் ப்ராஜெக்ட் தான். ஸோ என் ஃப்ரெண்டும் மினிமலிஸ்டிக்காக கேட்டான், அதனால இது எல்லாமே இதிலே பேஸ்ட் பண்ணி சின்னதாக காமிக்க போகிறோம். அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண போகிறது டேனியல். கற்றுக்க போகிறேன். ஆமாம் பண்ணுறது. ஓகே, ஃபஸ்ட்டு அர்டினோ வச்சுருவோமா? வச்சிடலாம். ஓகே, அர்டினோ வந்துட்டு இந்த மாதிரி வைக்கிறோம். அண்ட் இந்த ப்ராஜெக்டோட ஃபுல் வீடியோ உங்களுக்கு வேணும்னா லைக் எப்படி பண்ணுறது, இது எப்படி டெப்த்தாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். லைக் ஈச் ஒயர் என்ன, கனெக்ஷன் பின்ஸ் என்னன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து மேலே ஐயில் கொடுக்குறேன், அப்படின்னா லாஸ்ட் கார்டில் தரேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இது வந்துட்டு ஒரு சும்மா விலாக் மாதிரியான ஒரு வீடியோ தான். அந்த வீடியோவில் வந்துட்டு எப்படி பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன், அது செக் பண்ணி பாருங்கள். இது விலாக். இது ஒரு விலாக். ஓகே ஓகே டேனி ப்ரோ, இது குட்டியாக இது நம்ம ஃபஸ்ட்டு இது வச்சு பார்த்துக்கலாம் இதெல்லாம் செட் ஆகுதுன்ட்டு. அண்ட் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அர்டினோ இப்போ நம்ம கேஸ் சென்சார் எடுத்துருக்கோம். இந்த கேஸ் சென்சார் அர்டினோலாம் பிரெட் போர்டில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஓகே, அண்ட் நம்ம எல்இடி இப்போ எடுத்துருக்கோம். எல்இடி OLED டிஸ்பிளே அண்ட் இந்த MQ6 இது விட்டாது. சொல்லுங்கள் டேனி ப்ரோ, இது மாதிரி நீங்கள் எதாவது ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்களா? இந்த லெவலாம் பண்ணது நான் சிம்பிளான ப்ராஜெக்ட். இதே சிம்பிள் தான்டா. இதே சிம்பிள் தானா? ஜிபிஎஸ் லொக்கேஷன் ட்ராக்கர் பண்ணேன். ஓகே, அவ்வளோதான் பண்ணது. அதுவும் ஓகே. அப்புறமா பஸர், இந்த பஸர் 5 ரூபி இந்த பஸர் எடுத்துக்கிறோம். 5 வோல்ட் சின்ன பஸர். இந்த பஸரையும் நம்ம இந்த இதில் ஃபிக்ஸ் பண்ணுறோம். அண்ட் நான் இப்போ தூக்கி காட்ட முடியாது, தூக்கி காமிச்சு கீழே விழுந்துடும். இருந்தாலும் ட்ரை பண்ணுறோம். இதோடைய ஃபைனல் அவுட் இப்படி தான் வரும். இதை நாங்கள் ஒன்றும் டேப்பெல்லாம் அடித்து கரெக்டாக வச்சு நல்லா பெருசாக காட்டுறோம். இப்போ கேமராவோட எங்களால் தூக்கி காட்ட முடியல. ஓகே, ஸோ இப்போ டேப் எடுப்போமா? இந்த பொசிஷன் ஓகேவா? நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்குது. ஓகே, அப்போ டேப் எடுங்க பார்ப்போம். டபுள் சைட் டேப்பா? ஆமாம். ஸோ ஃபஸ்ட் அர்டினோ டேப் பண்ணுறோம். சிசர் எடுத்துருக்கோம். ஓகே, ஃபஸ்ட் அர்டினோ டேப் பண்ணுறோம். அண்ட் இது ஒரு ஸ்கூல் லெவல் ப்ராஜெக்ட்டுங்கிறதுனால நம்ம பிரெட் போர்டோடு முடிச்சுக்கிறோம். இல்லைனா கொஞ்சம் நம்ம வழக்கமாக பண்ணுற மாதிரி பிசிபி எல்லாம் கூட பண்ணியிருக்கலாம். பிசிபி சால்ட்ரிங் அந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஃபஸ்ட் நம்ம இந்த பிரெட் போர்டு ஃபிக்ஸ் பண்ணுறோம். சாரி, பிரெட் போர்டில் அர்டினோவை ஃபிக்ஸ் பண்ணுறோம். அர்டினோ UNO போர்ட். அவ்வளோதான், ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட் இதுக்கு கேமரா வைக்கிறது. சரி, இங்கே இல்லை, இந்த இடத்துல டேப், இதுக்கு மாஸ்கிங் டேப் போட்டுருவோம் பேசாமல். இல்லைனா இதை குட்டியாக கட் பண்ண வீட்டில் ஃபஸ்ட்டு வச்சுருவோம். ஓகேவா? ஓகே. அண்ட் இந்த MQ6 பற்றி நம்ம டீட்டெயில்டாக ஒரு தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். இது எப்படி பண்ணணும், பின்னாடி ட்ரிம் பாட்டர் என்ன, லைக் இது எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி எல்லாமே போட்டிருக்கோம். நீங்கள் அதே செக் பண்ணி பாருங்கள். டீட்டெயிலாக வேணும்னா இப்போதைக்கு இதோடைய பேசிக் சொல்லணும்னா இதில் வந்துட்டு ஒரு 4 பின்னு இருக்கும். இந்த 4 பின்னு வந்துட்டு AO, DO, VCC, கிரவுண்டுன்னு இருக்கும். AOங்கிறது என்ன ப்ரோ? தெரியல ப்ரோ, நீங்கள் தான் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லி தரீங்க குரு. எனக்கு AOங்கிறது அனலாக் பின், DOங்கிறது டிஜிட்டல் பின், அண்டு கிரவுண்டு வந்துட்டு நெகட்டிவ், VCC வந்து பாசிட்டிவ் பின். அண்ட் இது எதுக்கு இருக்குன்னா இந்த ப்ளூ கலர், இது அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா நம்ம இதோடைய சென்சிட்டிவிட்டியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
அண்ட் இது டீட்டெயிலாக நம்ம அந்த வீடியோவில் சொல்லியிருப்போம், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இதை வச்சு பார்ப்போம் செட் ஆகுதானே. செட் ஆகிடுச்சுன்னா இதுக்கு மேலே ஒரு மாஸ்கிங் டேப் போட்டுடலாம். ஆயிடுச்சு. சேஃப்டிக்கு மாஸ்கிங் டேப் போடுமா இல்லை இதே ஃபிக்ஸாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஃபைனலாக பார்த்துப்போம். ஓகே, நெக்ஸ்ட் எல்இடியில் வந்துட்டு இதெல்லாம் பேசிக்ஸ் தான், இருந்தாலும் சொல்கிறேன். ஆனோட் கேத்தோன்னு 2 இருக்கும். அதுக்கு நீங்கள் கரெக்டாக கனெக்ட் பண்ணணும். பெரிய பின் வந்து ஆனோடா? ஆமாம், சின்னது கேத்தோட், பாசிட்டிவ் நெகட்டிவ். நெக்ஸ்ட் நம்ம ஒரு டிஸ்பிளே யூனிட் வச்சுருக்கோம், குட்டி டிஸ்பிளே, OLED டிஸ்பிளே. இதை பற்றி ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம். இது ஒரு டிஸ்பிளே யூனிட். நம்ம வந்துட்டு ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணுற LCD டிஸ்பிளே இல்லாமல் இது OLED டிஸ்பிளே யூஸ் பண்ணுற ரீசன் என்னென்னா, குட்டியாக காம்பேக்டாக இருக்கும் அண்ட் பார்க்கவும் நல்லா இருக்கும். ஒரு ரெகுலராக இருக்கிறது இல்லாமல் ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஓகே, அண்ட் ஃபைனலாக பஸர் ஃபிக்ஸ் பண்ணுறோம். பஸர்லேயுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 பின்னு தான் இருக்கும். ஸோ ஈஸி தான். ஓகே, செட்டப் ரெடி. இது வந்து நீங்கள் இப்போது இப்படி தான் இருக்கும். இதை ஒன்றும் நம்ம ஒயரிங் எல்லாம் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஓகே கைஸ், நம்ம இப்போ இந்த ஜம்பர் ஒயர்ஸை யூஸ் பண்ணி கனெக்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதோட டீட்டெயில் கனெக்ஷன் வேணும்னா நான் சொன்ன மாதிரி பழைய வீடியோ பாருங்கள். இப்போதைக்கு நாங்கள் இதை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண போகிறோம். ஓகே கைஸ், கனெக்ஷன் ஒர்க் ஓவர் ஆயிடுச்சு. இதை வந்துட்டு இப்போ கரெக்டாக அலைன் பண்ணணும். அண்டு இந்த எக்ஸ்ட்ரா எல்லாம் வெளியே இருக்கிறதெல்லாம் டேப் பண்ணணும். கோடு இதுக்கு அப்லோட் பண்ணணும். இப்போ நாங்கள் கோட் அப்லோட் பண்ணிட்டு வந்துடுறோம். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம ப்ராஜெக்டை முடிச்சிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கேஸ் நம்மக்கிட்ட இப்போது கேஸை டெஸ்ட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு லைட்டருமே இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் இந்த கேஸ் டெஸ்ட் பண்ணிங்கன்னா இது வந்துட்டு ஒரு த்ரெஷோல்டு வேல்யூ இப்போ நாங்கள் 500 ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோங்க. 500 ஒன்று வரல. 500 வந்துச்சுன்னா இங்கே வந்துட்டு பஸர் சவுண்ட் வரும், இந்த ரெட் கலர் லைட்டு எரியும். அண்ட் இது வந்துட்டு ஒரு சிம்பிள் ஸ்கூல் லெவல் ப்ராஜெக்ட்டுங்கிறதுனால நாங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். அண்ட் நீங்கள் நம்மளுடைய வீடியோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் வந்துட்டு டீட்டெயிலாக நம்ம சொல்லி வச்சுருப்போம். அந்த வீடியோட ஐ பட்டன் கார்டு எல்லாமே நான் தரேன், நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம முடிச்சிருக்கோம். நான் முடிஞ்ச அதோடைய ஒர்க்கிங் வீடியோ மட்டும் தனியாக எடுத்து உங்களுக்கு போடுறேன், ஏன்னா இப்போ என்கிட்ட லைட்டர் இல்லை. அண்ட் நமக்கு இப்போ இந்த மானிட்டரில் டிஸ்பிளே ஆகிறது நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நான் இப்போ இதுக்கிட்ட எடுத்துகிட்டு வரும்போது ரீடிங் சேஞ்ச் ஆகுது, நீங்களே பார்க்கலாம். இப்போ 300, 400, 500 கிராஸ் ஆனதுமே நமக்கு வந்து கேஸ் டிடெக்டர்ன்ற மாதிரி சவுண்ட் வந்துருச்சு. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ரோபோலார்க். இவங்க எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் ப்ராஜெக்ட்ஸ்க்கு தேவையான காம்பனன்ட்ஸை செல் பண்ணுற ஒரு பிராண்ட். இவங்க குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் அஃபோர்டபுள் ப்ரைஸில் செல் பண்ணுறாங்க. நீங்கள் இவங்களுடைய வெப்சைட் செக் பண்ணி பார்க்கலாம், அதில் நிறைய காம்பனன்ட்ஸ் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் நீங்கள் 2500 மேலே பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஷிப்பிங் சார்ஜஸ் ஃப்ரீ. அண்ட் இவங்களுடைய ஃபிசிக்கல் ஸ்டோர் VIT ஆல்மார்ட் கேட் ஆப்போசிட்டில் இருக்குது. அண்ட் நீங்கள் அங்கே போய் காம்பனன்ட்ஸ் வாங்கினீங்கன்னா இவங்க கிட்ட வாங்குற காம்பனன்ட்ஸ்க்கு அவங்க ஃப்ரீயாகவே சால்டரிங் பண்ணி தருவாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் அவங்க இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. லைக் இந்த ஸ்க்ரீனில் தெரியிற பின்கோடில் இருந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷிப்மெண்ட் ஃப்ரீ. அண்ட் இவங்க கிட்ட பிக்கப் ஃப்ரம் லோக்கல் ஸ்டோர் ஆப்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணிங்கனாலும் ஃப்ரீ ஷிப்மெண்ட் கொடுப்பாங்க. அண்ட் இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் ஒரு VIT ஸ்டூடெண்ட்டாக இருந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா VIT ஆல்மார்ட் கேட் கிட்டே உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரியும் பண்ணுவாங்க. அண்ட் அதர் ஆஃபர்ஸ் லைக் நீங்கள் LED வாங்கும் போது உங்களுக்கு ரெசிஸ்டர் ஃப்ரீயாக தருது, இது மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் வச்சிருக்காங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள்.